நம்ம கடந்த நாட்களில் நான் எதை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தேன் ஞாபகம் இருக்குதா? இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு உள்ள ஆவிக்குரிய அனுபவங்கள், ரட்சிக்கப்படுவது, பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம், அப்புறம் சீஷர்களாய் மாறுவது, அதை பற்றி தான் ரொம்ப தியானித்து கொண்டே வருகிறோம். சீஷர்கள் என்றால் யார்? நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடாது, இயேசுவின் சீஷன் என்று சொல்ல வேண்டும். நான் விசுவாசின்னு சொல்லக்கூடாது, இனிமேல் நான் இயேசுவை பின்பற்றுகிற சீஷன், ஐ எம் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்ல வேண்டும். அப்படிதான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிறோம். சீஷன், சீஷி என்று எல்லாருமே அழைக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி நாமும் இந்த மாதிரி அர்ப்பணிப்புக்குள்ளே வர வேண்டும். சீஷர்கள் என்றால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். எதை செய்தாலும் இயேசு நடந்தபடி நடக்க வேண்டும், இயேசு செய்கிறபடி செய்ய வேண்டும். அவங்க தான் சீஷர்கள். இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள், அவர் வாழ்ந்தபடி வாழுகிறவர்கள். அப்படி தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் நம்ம அதை மறந்து விட்டோம். இந்த நாட்கள் ஆவியானவர் அதை திரும்ப ஞாபகப்படுத்தி அதுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். அப்போ இயேசுவை பின்பற்றி நடப்பதென்றால் என்ன காரியம்? இயேசுவை போல நம்ம வாழ வேண்டும். லைக் ஜீசஸ். அவரை போல அன்புள்ளவளாக இருக்கணும், அவரை போல பரிசுத்தமுள்ளவளாக இருக்கணும், அவரை போல குற்றமற்றவளாக இருக்கணும், அவரை போல மன்னிக்கிற சுபாவம் உள்ளவளாக இருக்கணும், அவரை போல சாந்த குணமுள்ளவளாக இருக்கணும், அவரை போல தாழ்மை உள்ளவளாக இருக்கணும். இதெல்லாம் இயேசுடைய சுபாவங்களை வேதம் சொல்லுகிறது. அதை ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டே வருகிறோம். அதே மாதிரி வாழ நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க ஆவியானவர் நம்ம இயேசுவை போல மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இதுவரைக்கும் 10 காரியம் இயேசுவின் சுபாவங்களை தியானித்திருக்கிறோம், இயேசுடைய குணங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியம் தியானிக்க போகிற 11வது இயேசு கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட விசேஷமான ஒரு காரியம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் இயேசுவுக்கு நற்சாட்சி கொடுத்து இயேசுவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவனுடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர் என்ன பேசினார்? அப்படி கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார் என்பதாக வேதம் சாட்சி கொடுக்கிறாரு. எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லாருமே இவர் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறார் என்று அந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமாக சாட்சி கொடுத்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அவர் பேசின வார்த்தைகளை குறித்து கிருபையுள்ள வார்த்தைகளை அவர் பேசுகிறார் என்று சாட்சி கொடுத்தாங்க. அப்போது நாம் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவரை பின்பற்றுகிற சீஷர்களாக இருந்தாலும் நாம் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசணும். இயேசுவை போல நம்ம பேசணும். ஆண்டவரை உம்மை போல பேசுகிற அந்த சுபாவம், குணம் எனக்கு வேண்டும் என்று நம்ம கேட்கணும். இயேசு கிறிஸ்து கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார் என்று வேதம் சொல்லுதில்லை. அவர் என்ன வார்த்தைகள் பேசினார்? அவருடைய வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் எத்திசையிலிருந்து கூடி வந்தாங்க. நீங்கள் பார்த்தா அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் திரளாய் கூடி வந்தாங்க. ஒருவர் காலை ஒருவர் மிதிக்கத்தக்க அளவு கூடி வந்தாங்க. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகள். அது ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. அவங்களுடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தது, ஜனங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்தது, ஜனங்களுடைய கவலைகளை மாற்றினது. அந்த மாதிரி கிருபை பொருந்தின வார்த்தைகள், ஜனங்களுக்கு நன்மை செய்கிற வார்த்தைகள். அதனால தான் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்க அவர் ஜெபாலயத்துக்கு போனால் அங்கே கூட்டம், கடற்கரைக்கு போனால் அங்கே கூட்டம், இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்தரத்தில் கூடினால் அங்கே கூட்டம். அவர் எங்கே போனாலும் ஜனங்க கூடி வந்து அவர் என்ன பேசுவார் என்று கேட்க ஆவலோடு காத்திருந்தாங்க. ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள். எப்படி அவ்வளவு ஜனங்கள் தாகத்தோடு அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க? இயேசுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனிச்சாங்க அப்படின்னு சொன்னால், மார்க் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து மனது உருகி அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார்
என்று வேறு சொல்லுகிறார். அப்போ இயேசு ஜனங்களோடு பேசும்போது எனக்கு பேச்சு திறமை இருக்குது, அடுக்கு மொழியில் நான் பேசிடுவேன், பேசக்கூடிய ஞானெல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு அந்த வசனம் தெரியும், இந்த வசனம் தெரியும், அந்த வசனத்தை பார், இந்த வசனத்தை பார், அப்படிலாம் பெருமையாக அவர் பேசவில்லை. அடுக்க மொழியிலெல்லாம் அவர் பேசவில்லை. சாதாரணமாக எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாகத்தான் இயேசு சாதாரணமாக அவர் பேசினார். அவருடைய பேச்சில் அப்படி என்ன அவ்வளோ காரியம் இருந்ததென்றால், அவர் மனது உருகி பேசினார். ஜனங்களை பார்த்து, ஐயோ இந்த ஜனங்க பாவம், மெய்ப்பெண்ணல்லாத ஆடு போல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவாலயம் இருக்குது, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பலி செலுத்துதல் இருக்குது, எல்லாம் இருக்குது, வேதம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை, எதிர்காலத்துக்கு நம்பிக்கை இல்லை, ஜனங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவர் மனது உருகினார். அதனால் அவருடைய வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்பட்டது. அதனால தான் அவருடைய பிரசங்கத்தை கேட்கவே ஜனங்கள் திரளாய் கூடி வந்தாங்க. அதே மாதிரி நான் இங்கே ஒரு பிரசங்கியாராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், சபையில் பிரசங்கிக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபை உள்ளதாக இருக்கணும், ஜனங்களுக்குள்ளே ஆறுதலையும் ஜீவனையும் கொண்டு வருகிறதா இருக்கணும். இயேசுவை போல நம்ம பேசணும். நான் அப்படி தான் ஆண்டவரே, உம்மை போல நான் பிரசங்கம் பண்ண எனக்கு கிருபை தாங்க, உம்மை போல கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேச கிருபை தாங்க, உம்மை போல ஜனங்களை உயிர்ப்பிக்கிற, அவங்களுக்கு சுகத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிற வார்த்தைகளை பேச கிருபை தாங்க. அதான் அந்த கிருபை உள்ள வார்த்தைகள். நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் பாருங்களேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் இயேசு செய்த மலை பிரசங்கம். இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கம். இந்த மாதிரி யாருமே பேசினது கிடையாது, இதுக்கு நிகராக கூட ஒருவரும் பேசினது கிடையாது. இந்த மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரங்கள் தான் காந்தி அடிகள், நம்முடைய தேச தந்தை காந்தி அடிகளை குறித்து சொல்கிறோம்ல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் அவர் தொடப்பட்டு கவரப்பட்டு இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தின் திருப்பி காட்டு, திருப்பி அடிக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்தது இயேசு. உன்னுடைய மேல் இருக்கிற துண்டை ஒருத்தர் எடுத்துக்கொள்ள விரும்பினால் இந்த இதையும் வச்சுக்க, நீ கழட்டி கொடுத்துரு, நீ போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத, அந்த மாதிரி விட்டு கொடு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அது மாதிரி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீ நீதிக்காகத்தான் துன்பப்படுற, சோர்ந்து போகாத, துன்பந்தான், பாடுதான், சகித்துக்கொள், இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சத்தியங்களையும் இந்த 3 அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கு. அதுதான் காந்தியடிகளை சுதந்திரத்திற்காக போராடும்படிக்கு அமைதியாக பாடுகளை சகித்து அடி வாங்கி கொண்டு பொறுமையாயிருந்து நம்ம சுதந்திர போராட்டத்தை செய்யணும்னு சொல்லி எதிர்த்தாக்குதல் நடத்தாதபடிக்கு அடிகளை வாங்கி கொண்டு நம்ம சகித்து கொண்டு நம்ம சுதந்திரம் பெற முடியும் என்கிற எண்ணம் காந்தியடிக்குள்ளே வந்தது இந்த அதிகாரங்களை வாசித்து தான். அதை வைத்து தான் அவங்க இந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுத்து சுதந்திரம் வாங்க பிரயாசப்பட்டார்கள். அதனால தான் உலக அளவில் காந்தியடிகளுடைய போராட்டம் போற்றப்படுகிறது. அவங்க ஜனங்களை தூண்டி விட்டு துப்பாக்கி எடு, சுடு, கொல்லுன்ற மாதிரி நடத்தவில்லை. அடித்தாலும் வாங்கிக்க, திருப்பி அடிக்காத, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை, சகித்துக்கொள், இதெல்லாம் இயேசுடைய போதனை. இதுதான் அவருக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ளே இந்த போதனை மாற்றத்தை ஏன் கொண்டு வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் நம்ம அதை அப்படி கருத்தாக வாசிக்கிறது இல்லை, சும்மா கடமைக்காக அப்படி வாசித்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். பைபிளை வாசித்து முடிச்சுட்டேன்றோம், நம்ம இதை வாசித்துட்டேன்றோம். வாசித்து முடித்து என்ன பிரயோஜனம்? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? அந்த வசனம் உங்களுக்குள்ளே என்ன கிரியை செய்கிறத யோசிக்கணும். அவர் பேசினதெல்லாம் கிருபை பொருந்தின வார்த்தைகள், நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். அதனால் இயேசுடைய உபதேசத்தில் பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28, 29 வசனம் பாருங்கள். கடைசி 2 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது இயேசு வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால், ஆனால் அதிகாரத்தோடு போதித்தார், ஒரு அத்தாரிட்டியோட. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒரு போதனை நம்ம கேட்டதே இல்லையே,
எவ்வளோ வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு, அவர் பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது. கிருபை பொருந்தின வார்த்தைகள். அதனால தான் பாருங்களேன், அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் எப்படிப்பட்டது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தா ஆண்டவர் இயேசு சொல்ல, கவலைப்படாதுங்க. எவ்வளோ பேருக்கு கவலை இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா இன்றைக்கு? ஏதோ ஒரு கவலை உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாதுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அது ஏதாவது விதைக்குதா, அறுக்குதா, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறா, அது எதை குறித்தும் கவலைப்படுவதில்லையே. ஆனால் உங்களுடைய பரமபிதா போஷிக்கிறார்ல, நீங்கள் தான் நாளைக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன. கவலைப்படாதுங்க. இயேசு ரொம்ப அழகாக இனிமையாக மக்கள் புரிகிற மாதிரி கிருபையுள்ள வார்த்தைகளை சொன்னோன்னே மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஐயோ, இந்த மாதிரி யாருமே எனக்கு சொன்னது இல்லையே அப்படின்னு ஆச்சரியமாக அவருடைய பிரசங்கத்தை கேட்குற. மகளே கவலைப்படாத, மகனே கவலைப்படாத, பயப்படாத. அதே மாதிரி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். இதே மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5:12 இயேசு சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. எதுக்கு தெரியுமா? யாராவது உங்களை நிந்திக்கிறாங்க, பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே திட்டுறாங்க, பொய்யா சொல்கிறாங்க, உங்கள் மேலே அபாண்டமான பழி சுமத்துறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. துக்கப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். எவ்வளோ ஒரு ஆறுதலான, அதான் அப்படி கிருபை பொருந்தின வார்த்தை. யாராவது திட்டா நீ என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, நீ திருப்பி பேச வேண்டியதானே, திருப்பி கொடுக்க வேண்டியதானே, நீ இப்படியே குட்ட குறைஞ்சிக்கிட்டு தான் மேலே ஏறிடுவான், கொஞ்சம் திருப்பி கொடு அப்படின்னு உலக மக்கள் சொல்லுவாங்க. இயேசு சொல்கிறார், இல்லை, நீ சகித்துக்க, மன்னிச்சிரு, நீ சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு கிருபை உள்ள வார்த்தை. இயேசுடைய போதனை கிருபை உள்ள அந்த வார்த்தைகள் எவ்வளோ பெரிய ஆறுதல், சந்தோஷம் பாருங்கள். அதே மாதிரி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆவது வசனம் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது மாதிரி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக சொல்லுவாங்க, எல்லா மதமும் இதை தான் சொல்லுது, எல்லா கடவுளையும் தான் சொல்லுவாங்க. இது சொல்லியே பழகி எல்லா மதமும் அது சொல்லுது, எல்லா கடவுளும் இதை. எந்த கடவுள் எப்போ சொன்னார்? நான் வாசிக்கிறேன். இது மாதிரி சொன்ன ஒருத்தரை காமிங்க பார்ப்போம். இயேசு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துகிறாங்களே அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்தித்து பரிகாசம் பண்ணுறாங்களோ அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை இல்லை? இது நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடும். நமக்குள்ளே வைராக்கியம், பகை உண்டாகாதபடி அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு விடும். இதான் இயேசுடைய கிருபை பொருந்தின வார்த்தைகள். இந்த மாதிரி யாரும் பேசி நாங்கள் கேட்டதில்லைன்னு சொல்கிறாங்க. இதான் உண்மை. அதனால் 19 ரூபா அது எல்லாமே அதை சொல்லுது, இதை சொல்லுதுன்னு வாங்க. என்ன சொல்லுது? நான் வாசிக்கிறேனே, இது மாதிரி வாசிங்க, எடுத்து இப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இயேசு தெளிவாக சொல்லுகிறார். அது வாழ்ந்து காண்பித்தார். அவனை கைது செய்ய வர்றாங்க அநியாயமாக, அவன் காது வெட்டப்படணும். இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்து அவன் ஆறுதல் படுத்தி அனுப்புகிறார். சிலுவையில் அறையிறாங்க, அநியாயமான பொய் பழி சுமத்தி அவரை அடித்து கேவலப்படுத்தி சிலுவையில் தொங்க வைக்கிறான். பிதாவே இவளுக்கு மன்னியும். அவர் என்ன பிரசங்கித்தாரோ அப்படி வாழ்ந்து காண்பித்தார். அதனால தான் அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருந்தது, கிருபை பொருந்தின அந்த வார்த்தைகள். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நம்ம டக்குன்னு அடுத்தால குற்றப்படுது, இவர் சரி கிடையாது, இவர் இப்படி பண்ணிட்டார், அப்படி நமக்கு சம்பந்தமே இருக்காது, கண்டம்னேஷன் பண்ணிடுவோம், அவ்வளோதான், நரகத்துக்கு அனுப்பிடுவோம், முடிஞ்சதுன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மற்றவர்களை குற்றவாளியாக நீங்கள் தீர்க்காதிருங்க, ஏன்னா மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கும் தீர்ப்பு வரும். அது மாதிரி செய்யாதங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறார் பாருங்கள். மற்றவங்களை குற்றம், வீட்டுக்குள்ளேயே மாமியார் மேலே குற்றம், மருமகள் மேலே குற்றம், கணவன் மனைவி மேலே குற்றம், மனைவி புருஷனை குற்றப்படுத்துவது, பிள்ளைகள் பெற்றோரை யோசிச்சு பாருங்கள். இந்த குற்றப்படுத்தியே சமாதானம் எல்லாம் போய்விட்டது, குடும்ப சந்தோஷம் போய்விட்டது.
ஆண்டவர் சொல்றார், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் குற்றவாளியாக தீர்க்கிறீங்க, குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ ஆறுதலாக ஆண்டவர் பேசுகிறார். பக்தி விருத்திக்கு ஏதுவானதை ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் நீங்கள் மற்றவங்களை குற்றப்படுத்தாதுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவர் எப்போவுமே யாரையும் குற்றப்படுத்துவதில்லை. இயேசுடைய பிரசங்கத்தை பாருங்கள், யாரையும் அவர் குற்றப்படுத்தினதே இல்லை. வேதபாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ அது சொல்கிறார். எப்போன்னா அவருடைய ஊழியத்தினுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தின் கடைசி பகுதியில் அவங்க மனம் திரும்பாமல் நிர்விசாரமாக இருந்து மக்களையெல்லாம் பாதிப்புக்குள்ளாக்கி அவங்க போதனை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லைன்ன உடனே வேதபாரகரை பரிசேரே உங்களுக்கு ஐயோ ஆண்டவர் கடினமாக சொல்கிறார். சில பட்டணங்களை கப்பர்நோகமே உனக்கு ஐயோ அந்த மாதிரி ஆண்டவர் பேசினாரே தவிர வேதபாரகர் எவ்வளோ பேர் இருக்காங்க, பரிசேயர் எவ்வளோ பேர் இருக்காங்க. யாரையாவது பேர் சொல்லி திட்டினாரா? அவன் பேரை சொல்லி உனக்கு ஐயோடா அப்படின்னு இயேசு யாராவது சொன்னாரா? இல்லை. ஏன்னா அதில் நல்லவங்களும் இருந்தாங்க, கெட்டவங்களும் இருந்தாங்க. பரிசேயரில் வேதத்தை உண்மையாக கடைப்பிடித்து நடக்கிற நல்லவங்களும் இருந்தாங்க, இயேசுவின் போதனை கேட்டு மனம் திரும்பினவங்க இருந்தாங்க. என்ன சொன்னாலும் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போன்னு நிர்விசாரத்தோடு இருந்தவங்களும் இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் யாரையும் பாருங்கள் பேர் சொல்லி இவங்க தான் குற்றவாளின்னு கை நீட்டி யாரையும் சொல்லவில்லை. அவர் பொதுவாக எல்லாருக்குமே போதனை கொடுத்தார், பொதுவாக கடிந்து கொண்டார். அதைத்தான் இயேசுடைய ஊழியத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் ஊழியக்காரர்கள் ஒரு ஆளை பேர் சொல்லி திட்டுறது, ஊழியக்காரன் பேர் சொல்லி திட்டுறது, அவர் இவருன்னு கரெக்டாக அவ்வளோதான் சொல்லி பரிகாசம் பண்ணுவது, இது கர்த்தருடைய ஒரு வழி அல்ல, இயேசுவனுடைய ஒரு வழி அல்ல. சிலர் உடனே சொன்னான் யோவான் ஸ்நானகன் ஆக்கும் அப்படின்னு. யோவான் ஸ்நானகன் நேரில் வந்தவங்களை பார்த்து நேரில் சொன்னார். நீங்கள் பாருங்கள், யோவான் ஸ்நானகன் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு யாரை சொன்னார்? நேரில் வந்தவங்கள பார்த்து மனம் திரும்பு, நீ விரியன் பாம்பு குட்டி, உன் உள்ளத்தில் அப்படி விஷம் இருக்குது அப்படின்னு பேசினார். அவரை தேடி வந்தவங்கள டைரெக்டாக பேசி இப்படி செய்யுங்கன்னு சொன்னார். யாரோ ஒருத்தர் அதிகாரத்தில் உள்ளவங்களையே தவறை கண்டித்து பேசினார், அவ்வளோதான். மற்றபடி யார் மேலே ஒரு பகையோ உணர்வோ தன்னுடைய பெருமைக்காக அடுத்தவங்களை திட்டி பேசுகிறது அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பாருங்கள், யாரோ என்னென்னோ பேசுகிறாங்க, ஊழியக்காரனை பற்றி, அடுத்தவங்களை பற்றி. அரசியல்வாதிகளும் அப்படி தான், பொதுவாக அப்படி தான். இந்த பேர் யூடியூபராக, அவங்களுக்கு பேர் யூடியூபர். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா? அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா? ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இதில் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு காசு வரும். நிறைய பேர் பார்க்க அதில் விளம்பரம் போட்டு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. அதில் ஒரு பெர்சன்டேஜ் இந்த யூடியூபருக்கு கிடைக்கும். இவங்க வீட்டில் உட்காந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அப்போ நிறைய காசு அவங்களுக்கு வரும். அப்போ எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அவ்வளோ காசு வரும். அப்போ எவ்வளோ பேர், நிறைய பேரை பார்க்க வைக்கணும், என்ன பண்ணணும்? அவன்கிட்ட பேசுறதுக்கு நல்ல செய்தியே கிடையாது, அவன் பேசுகிறது ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அப்போது பிரபலமான ஆளை திட்டுனா, அப்படி ஒரு தலைப்பை போட்டு மோகன்லாஸ் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு பேசுனா அதை பார்ப்ப உடனே என்ன நடந்தது அப்படின்னு. அப்போ அவனுக்கு காசு வரும். அடுத்த ஊழியக்காரரை கிரிட்டிசைஸ் பண்ணி திட்டி பணம் சம்பாதிக்கிற கேவலமான காரியத்தை செய்கிறவங்க தான் இந்த பரிகாசம் பண்ணுகிற யூடியூபர்ஸ். அடுத்தவங்களுக்கு திட்டி அவங்கள பற்றி இல்லாத பொல்லாத செய்திகளை பரப்பி, நீங்கள் பாருங்கள் தலைப்பு போட்டிருப்பாங்க, ஒன்று உள்ளே போய் பார்த்தா அந்த நியூஸே இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில யூடியூபர்னு போட்டிருப்பாங்க, உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளே அந்த மெசேஜே இருக்காது. அப்போ இது பணம் சம்பாதிக்கிறதற்கு, அப்போ இது மற்றவங்களை குற்றவாளியாக சொல்லி அதில் பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்கள தங்களை பெரிய நீதிமான் மாதிரி பேசுகிறாரு. அதான் ஒரு ஊழியக்காரன் கேட்டிருக்கிறாரு, நீ என்ன பெரிய இது மாதிரி ஊழியக்காரங்க பேரெல்லாம் சொல்லி திட்டுறேன்னா, பவுல் அவர் நிருபத்தில் எழுதலையா, இதுங்க அவங்கள பற்றிலாம் போயிட்டு எழுதியிருக்கிறாருன்னா, நீ பவுலை மாதிரி ஊழியம் செய்தா அப்படி எழுது சொல்லு, பவுலை மாதிரி நீ ஊழியம் செய்தியான்னு கேட்டார். பதிலே சொல்லலை. ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்கிறதும் கிடையாது, ஒருத்தருக்கும் ஜெபமும் பண்ண கிடையாது. சும்மா உட்கார்ந்துட்டு அடுத்தவங்களை திட்டி பணம் சம்பாதிக்கிற கேவலமான காரியத்தை செய்கிற அந்த பிசாசனுடைய ஊழியர்கள் இவங்கெல்லாம். எப்படி சொல்கிறீங்க? நீங்களும் கடினமாக சொல்கிறீங்களேன்னா வசனம் சொல்கிறத பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம்
12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன், இரவும் பகலும் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறவன். யார் இவன் அப்படின்னா சாத்தான். சாத்தானுடைய சுபாவம் தான் இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆட்கள் மனம் திரும்புவதற்கு வசனத்தை வைத்து கடிந்து மனம் திரும்புவதை நடத்துவது வேறு. குற்ற சொல்லி பேசி கிண்டல் அடித்து பரிகாசம் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது வேறு. அது பிசாசனுடைய சுபாவம். சிலர் எனக்கு இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், அதனால தான் நான் எழுதுகிறேன், எல்லா ஊழியரை பற்றி எழுதுகிறேன். அப்படி ஒரு ஊழியமே கிடையாது. எங்கே இருக்குது பைபிள்? அப்படி ஒரு ஊழியமே கிடையாது. அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, மேய்ப்பர் இருக்கிறாங்க, சுவிசேஷம், இப்படி தான் ஊழியம் இருக்குது. அடுத்தவங்களை குற்றம் சொல்லி பேசுறது, எழுதுறது, இப்படி ஒரு ஊழியம் பைபிளில் கிடையாது. அது பிசாசனுடைய ஊழியம். அது அவங்க அந்த சமயத்தில் வஞ்சிக்கப்பட்டு போனதுனால அதை ஊழியமாக செய்கிறார். அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லி பாருங்கள். இயேசு பாருங்கள், ஒரு காலத்தில் ஒருத்தர் பத்திரிக்கையில் எழுதி 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 எல்லா ஊழியரையும் திட்டி எழுதி யார் யாரை பற்றி எழுதினாரோ அவங்களாம் நல்ல ஊழியம் செய்து ஆத்மாதாயம் பண்ணி வளர்ந்துருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ ஆத்மா ரட்சிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க, யோசித்து பாருங்கள். இதை மாதிரி தான் இன்றைக்கு யூடியூப்பில் உட்கார்ந்து மற்றவங்களை திட்டி பேசுவது, அது சரியானதல்ல. இயேசு கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார். எல்லாரும் உட்காந்து குறை பேசிக்கிட்டா இருந்தார். இயேசு கிறிஸ்து ஜனங்களை உற்சாகப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். நேரில் வர்றாங்க, பரிசேன் வரனா டைரெக்டாக கண்டிச்சார். நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. டைரெக்டாக பேசினார். எங்கேயும் இருக்கிற ஆளை வச்சு பேர் சொல்லி திட்டி கொண்டு இருக்கவில்லை. அதெல்லாம் வேதத்தின்படி தப்பு. அது மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி பேச நீங்களே நான் யார், அது அவங்களுடைய பர்சனல் காரியம். உபதேசம் கள்ள உபதேசம் பண்ணாங்கன்னா இது கள்ள உபதேசம், இந்த உபதேசத்தை நம்பாதங்கன்னு சொல்லலை, வேதத்துக்கு புறம்பானதுன்னு. அவங்க வீட்டு கல்யாணம், அவங்க வீட்டில் குழந்தை பிறக்கிறது, அவங்க குடும்பத்தில் ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்து பேசுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எங்கே இருக்குது பைபிள் அப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட நாகரிகம் தெரிந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய பர்சனல் காரியத்தை பேச மாட்டாங்க. அரசியல் காரியத்தில் எப்படி ஈடுபடுறாங்க அதை பேசுவோன்றாங்க. ஆனால் கிறிஸ்தவ இதில் தான் சிலர் இந்த ஒழுங்கீனமாக இஷ்டத்துக்கு ஏன்னோ கர்த்தருக்கு பெரிய ஊழியம் கொடுத்துட்ட மாதிரி வசனத்தில் சொல்லியிருக்கல, சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன். அதான் வசனம் சொல்லு, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுற ஆளை பற்றியே குற்றம் சாட்டுகிறவர்கள். அது ஒரு பொதுவாக நடக்குதுன்னா பொதுவாக அந்த குற்றத்தை சொல்லணும். இந்த மாதிரி கிறிஸ்தவ உலகத்தில் ஜாதி பார்க்குறாங்க, இது பாவம். இந்த மாதிரி கள்ள உபதேசம் பண்ணுறாங்க, இது பாவம். இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க, இது பாவம். வரதட்சணை கிறிஸ்தவம் வாங்குறது பாவம். இதெல்லாம் நம்ம கண்டிக்கலாம். பொதுவாக பேச குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லி இந்த ஆள் அப்படி பண்ணுறா அப்படின்னு பேசுகிறது வேதத்தின்படி ஒழுங்கு அல்ல. அது டைரெக்டாக பேசணும், மேடையெல்லாம் பேசக்கூடாது. இயேசு அப்படி பேசலையே. இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்பட்டது. சீசர்களை டைரெக்டாக கடிந்து கொள்கிறார். எனக்கு அப்பாலே போய் சாத்தானை நேரடியாக பேசினார். அவர் எல்லாரும் கூட்டி சீசர் அங்கோட்டு பாருங்கள், பேதருக்குள்ளே பிசாசு வந்துட்டு அவன் பிசாசு அப்படின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. அவனை டைரெக்டாக கடிந்து கொள்கிறார், அவ்வளோதான். அது மாதிரி தான் இயேசு, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். யூதாஸ் தான் சீசர்களுக்கே தெரியல. அவன் போய் நான்கு கொண்டு செத்த பிறகு தான் அவனுக்கு தெரிகிறது. அதுதான் இயேசுவனுடைய வாழ்க்கை முறை. இயேசுவை பின்பற்றுகிற நாமும் அவரை பின்பற்றணும், அவரை போல் நடக்கணும். அதனால் நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும். கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும், சோர்ந்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிற வார்த்தை பேசணும். கேளுங்க, நம்முடைய நாம் ஒப்பு கொடுக்குறீங்களா? இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே வலதுகரம் வைத்துங்க. எல்லாரும் வலதுகரம் வைத்துங்க. ஆண்டவரே, என்னோடு இன்றைக்கி பேசி இருக்கிறீங்க, என் நாவை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். என் நாவை ஒப்பு கொடுக்குறேன். என் நாவுக்கு நீங்கள் காவல் வைங்க. நான் அனாவசியமாக பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, யாரையும் நியாயம் திருக்கக்கூடாது, ஆண்டவரை யாரையும் காயப்படுத்தக்கூடாது. ஆண்டவரை கிருபை உள்ள வார்த்தை பேசணும், அன்பாக நான் பேசணும், கனிவாக நான் பேசணும், சாந்தமாக நான் பேசணும். என் நாவை நீங்கள் ஆட்கொள்ளுங்க. இயேசுவை போல
என் நாவு மாறட்டும். இயேசுவின் நாவை போல என் நாவு மாறட்டும். யாரையும் காயப்படுத்தி குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதபடி கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேச என் நாவுக்கு காவல் வையுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, ஒப்பு கொடுக்கிற இன்று முதல் நான் அமைதியாக இருப்பேன். இனி அதிகம் பேச மாட்டேன். அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டேன். என் நாவுக்கு காவல் வச்சிருங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் யார் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, இந்த சகோதரி, இந்த சகோதரன், இந்த வாலிபன், வாலிப மகள், பிள்ளைகள் எல்லாருடைய நாவையும் நீர் ஆட்கொள்ளுவீராக. பரிசுத்தாவினால் நிரப்பி அந்நிய பாஷையில கர்த்தரோட பேச அவளுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்களுடைய நாவை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்மை போல நாங்கள் கிருபை பொறிந்தன வார்த்தைகளை சாந்தமாய் அமைதலாய் பேச எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.